ஹாய் டியர், டுடே வந்துட்டு நம்ம டிவி பார்க்குறது ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பார்ட்னர். ஓகேங்களா? இப்போது ஸ்டார்டிங்கில் மேடம் தான் நீங்கள் தான். ஸோ அப்படியே வந்துட்டு செம்மையாக ரெடி ஆகிட்டு டிப்டாப்பாக ஒரு ஆஃபீஸ் மீட்டிங்க்கு எப்படி ரெடி ஆவாங்க, ஸோ அந்த மாதிரி ஒரு டிப்டாப்பாக ரெடியாக இருக்கீங்க. செம்ம பக்காவாக ஒரு ஸ்கர்ட் மாதிரி போட்டிருக்கீங்க. அது வந்துட்டு தை வரைக்கும் தான் இருக்கும். ஸோ அது வந்துட்டு நல்லா இருக்கும்ல, ஒரு சிலருக்கு அது நல்லா சூட் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு இருக்குது. பிளாக் கலரில் இருக்குது. அண்ட் ஒரு ஒயிட் கலர் ஷர்ட்டு போட்டிருக்கீங்க. அப்புறம் ஒரு பிளாக் கலர் டை, ஒரு பிளாக் கலர் கோட் போட்டிருக்கீங்க. ஓகேவா? அப்புறம் உங்களோட ஹேர் வந்துட்டு லைட்டாக ஒரு மாதிரி மெஸ்ஸி போனிடெயில் மாதிரி போட்டிருக்கீங்க. ஸோ இதுதான் உங்களோட அவுட்ஃபிட் அண்ட் உங்களோட லுக்கு. ஸோ அப்படியே வந்துட்டு ரெடி ஆகிட்டு ஒரு லேப்டாப் இருக்கும்ல, ஸோ ஒரு லேப்டாப் கையில் எடுத்துக்கிறீங்க. ஸோ எடுத்துகிட்டு உங்களோட ரூம்லேருந்து வெளில வரீங்க. உங்களோட அம்மா பார்க்குறாங்க. ஃபைன், ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்ஸ்மா, கண்டிப்பாக நான் நல்லபடியாக அதை முடிச்சுட்டு வருவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ உங்களோட அப்பா நான் வேணால் ட்ராப் பண்ண வாடான்னு கேட்குறாங்க. இல்லை டாடி, நானே போய்க்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லைம்மா, நான் உங்க கூட கொஞ்சம் பேசணும், வா நானே ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படியே உங்களோட வீட்டிலேருந்து அப்படியே காரில் கூப்பிட்டு வராங்க. என்ன அப்படின்னா பெரிய வீடு, செம்ம ரிச்சு தான் நீங்கள். அப்படியே வந்துட்டு பெரிய லக்ஸரியான கார் தான். அப்படி உங்களோட டேடி வந்துட்டு அப்படியே கார் ட்ரைவ் பண்ணிவிட்டு, வைன், உனக்கு தெரியும்லடா இந்த மீட்டிங் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் அப்பா உங்ககிட்ட கொடுத்துருக்கேன், கொஞ்சம் பார்த்து முடிச்சு கொடு அப்படிங்கிறாரு. என்ன டேடி இப்படி சொல்லிருக்கீங்க, அதெல்லாம் நான் பக்காவாக பார்த்துக்குவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்பா ஏன் சொல்கிறேன்னா, நம்மளுக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது, இப்போதைக்கு நம்மளோட கம்பெனிக்கு வந்துட்டு ஒரு பார்ட்னர் வந்துட்டு தேவைப்படுறாங்க. ஏன்னா இது பெரிய லெவல் ப்ராஜெக்ட்டு. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா அமௌண்ட்டையும் வச்சுட்டு நம்ம ரிஸ்கில் மாட்டிக்க முடியாது. ஸோ நமக்குன்னு ஒரு சேவிங்ஸ் வேணும். அட் த சேம் டைம் நமக்கு பிஸ்னஸையும் பார்க்கணும். ஸோ ஒரு பார்ட்னர் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போது நமக்கு பார்ட்னராக வரேன்னு சொல்லி கேட்குறவங்க வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ, ஸோ அந்த இன்வெஸ்டர் வந்துட்டு நம்மளை விட, அதாவது நம்ம அளவுக்கு ரொம்ப வந்துட்டு ரிச் ஆனவங்க. அட் த சேம் டைம் ரொம்ப டேலண்டான பர்சன் கூட. அதனால் கொஞ்சம் நீயும் அந்த அளவுக்கு டேலண்டடாக ஆன்சர் பண்ணி அந்த மீட்டிங்கை சூப்பராக ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணினா மட்டும்தான் அவங்க நம்மக்கிட்ட வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ தான் நம்மளால் இந்த பார்ட்னர்ஷிப்பை வந்துட்டு கண்டினியூ பண்ணிக்க முடியும். கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுடா, கொஞ்சம் கோவமாக இருந்தால் கூட கண்ட்ரோல் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. நான் ஏன் டாடி கோவப்பட போகிறேன், இது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. ஸோ நீங்கள் இவ்வளோ சொல்லியும் நான் அப்படி எதாவது பண்ணுவேன்னா என்ன அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அதுக்குள்ளே கரெக்டாக ஆஃபீஸும் வந்துட்டு உங்களோட டேடி வந்துட்டு தட்ஸ் மை கேர்ள் ஃபைட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் ஃபைட்டிங் டேட் அப்படின்னு சொல்லிட்டு பாய்லாம் சொல்லிட்டு அப்படியே உங்களோட லேப்டாப் எடுத்துகிட்டு உள்ளே போகிறீங்க. ஆக்சுவலாக அது உங்களோட ஆஃபீஸ் தான். அப்படியே நீங்கள் மீட்டிங் ஹாலுக்கு போகிறீங்க. உங்களை பார்த்ததுமே உங்களோட ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே எல்லோரும் விஷ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் ருடான டைப்பு, ரொம்ப வந்துட்டு லைட்டாக கடுக்கடுன்னு தான் பேசுவீங்க ஸ்டாஃப்ஸ் கிட்டே எல்லாத்தையுமே. அதனால் அவங்க வந்துட்டு கரெக்டான லிமிட்டில் தான் என்ன வேணுமோ அதை மட்டும் தான் கேட்பாங்க. ஓவராக உங்ககிட்ட வந்துட்டு ஜெல்லெல்லாம் ஆக முடியாது. நீங்கள் யார் கூட ஜெல்லாக மாட்டீங்க, உங்கள் கூட யாரும் ஜெல்லாக விடவே மாட்டீங்க. அப்பேற்பட்ட ஒரு கேரக்டர், ஸோ ரஃப்பான கேரக்டர். அப்படியே நீங்கள் எல்லாருக்கும் அப்படின்ட்டு போகிறீங்க. அவங்கெல்லாம் விஷ் பண்ணுறாங்க, நீங்கள் ஜஸ்ட் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போகிறீங்க. அதுவும் சில பேர்த்துக்கு ஊன் கூட சொல்லவே இல்லை, எத்தனை பேர்த்துக்கு நான் ஊன் சொல்கிறதுன்னு சொல்லிவிட்டு நல்லா போயிடுறீங்க. ஸோ அவங்க அதெல்லாம் பெருசு பண்ணிக்கிறது இல்லை. ஏன்னா நம்மளோட பாஸ் வந்திருக்காங்க, நம்ம விஷ் பண்ணணும். ஸோ அவங்க ரிட்டன் விஷ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுல்ல அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்கான ஸ்டாஃப்ஸ் தான் உங்கள்கிட்டையும் வந்துட்டு வேலை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயமே அதுதான். நீங்கள் ஏதாவது விஷயம் சொன்னால் கூட அவங்க வந்துட்டு அதை ரொம்ப பெரிய லெவலில் எடுத்துகிட்டு ஹர்ட் ஆகிக்க மாட்டாங்க. ஸோ நம்ம பாஸ் இப்படி தான், அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு விட்டுருவாங்க. அதனாலேயே உங்களுக்கு வந்துட்டு அவங்க எல்லாத்தையும் ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லாத்திட்டையும் என்னதான் சிறுன்னு கொஞ்சம் கடுக்கன்னு இருந்தாலுமே அவங்களோட சேலரி டான்னு வந்துடும். ஸோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸ்க்கு தகுந்த மாதிரி ஹைக்கு அது இதுன்னு சொல்லிட்டு நல்லாவே கவனிச்சுப்பீங்க. ஸோ அதனாலேயே எல்லாருக்கும் ஒரு மாதிரி பேச்சுவார்த்தை அதிகமாக இல்லைனா கூட அண்டர்ஸ்டாண்டிங் நிறையா இருக்கும். அப்படி தான் இப்போ நீங்கள் மீட்டிங் ஹாலுக்கு போகிறீங்க. போயிட்டு அந்த ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் வந்துட்டு ரெடி பண்ண சொல்கிறீங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு ஹரிபரியாக வந்து அந்த மீட்டிங் ஹால் வந்துட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. எவ்வளோ பேர் மேம் வராங்க, எவ்வளோ சேர்ஸ் எல்லாம் வைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. எவ்வளோ பேர் வராங்கன்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் சேர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுவீங்களா? இருக்கிற எல்லா டேபிளுக்கும் சேர் வந்துட்டு கரெக்டான ரவுண்ட் மாதிரி டேபிள் தான். ஸோ ரவுண்ட் சர்க்கிள் டேபிள். ஸோ இருக்கிற எல்லா டேபிளுக்கும் நீங்கள் வந்துட்டு சேர் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே ரெடி பண்ண சொல்கிறீங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணி வாட்டர் பாட்டிலெல்லாம் வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் வந்துட்டு ஒரு திங்ஸ், பேனா, பேப்பர் இந்த மாதிரியெல்லாம் வைப்பாங்களோ, ஸோ சின்ன நோட் புக் மாதிரி அந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சிடுறாங்க. ஸோ வச்சுட்டு ப்ரொஜெக்டர் எல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணி உங்களோட ப்ரெசன்டேஷன் எல்லாமே லேப்டாப்பில் தான் வச்சுருப்பீங்க. ஸோ அதை அப்படியே வந்துட்டு ப்ரொஜெக்டரை லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாமே பண்ணி முடிச்சு ஒரு தடவை
போட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ண வைக்கிறீங்க. ஸோ நீங்களும் ஆன் பண்ண சொன்னதும் அவங்களும் ஆன் பண்ணுறாங்க. இப்போது அந்த ப்ராஜெக்டில் உங்களோட ப்ராஜெக்ட் எல்லாமே வந்துட்டு போய்கிட்டு இருக்குது. ஸோ ஒரு தடவை நீங்கள் ரிஹர்சல் பண்ணிக்கிறீங்க. அப்படியே வந்துட்டு அந்த பர்சன் உங்களை பார்த்துட்டே இருக்காரு. என்ன ஏன் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உங்கள் ஸ்டாஃப் தான். மேம், நீங்கள் எப்போவுமே செம ப்ரில்லியண்ட்டாக இருக்கீங்க. ஆனாலும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரிஹர்சல் தேவையா? என்னால் நம்பவே முடியல மேம். நீங்கள் எப்பவுமே ப்ரீ பிளானாக இருக்கீங்க. ஸோ என்ன தான் உங்களுக்கு நல்லா தெரியும்னு தெரிஞ்சாலுமே ஒரு தடவை நீங்கள் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் கிரேட் மேம் அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் வந்துட்டு தேங்க்ஸ், பட் எல்லா டைமும் எல்லோரும் கரெக்டாகவே இருந்துட முடியாதுல்ல, கொஞ்சம் நம்ம அவேர்னஸாக இருந்துக்கணும். ஸோ நீங்களும் அது மாதிரி தான் இருக்கணும், சரியா அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் வந்துட்டு கண்டிப்பாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி தான் இந்த மாதிரி டாப்பிக்லாம் வந்துட்டு உங்களுக்கு உங்கள் ஸ்டாஃப் கிடையாது போகும். அவங்களும் வந்துட்டு உங்ககிட்ட இந்த மாதிரி ஏதாவது விஷயம் கேட்டால் நீங்கள் அதெல்லாம் தப்பாக சொல்ல மாட்டீங்க. ஸோ அவங்களுக்கு புரியிற மாதிரி கரெக்டாக அவங்களுக்கும் சொல்லி கொடுப்பீங்க. பிஸ்னஸ் எப்படிங்கிறத அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பீங்க. இப்படியே தான் கொஞ்சம் நேரம் ஆகுது. நீங்கள் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அவங்கள உட்கார சொல்லிட்டு நான் சொல்கிறேன், ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அது எல்லாமே ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. ஸோ அந்த பர்சன் வந்துட்டு அதாவது அந்த ஸ்டாஃப் வந்துட்டு மேம் செம்மையாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, சத்தியமாக வந்துட்டு இதை தப்பு கண்டுபிடிக்கிற அளவுக்கு எனக்கு அறிவில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் கூட இதில் தப்பு இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் உங்ககிட்ட சொல்கிறான். ஸோ நீங்கள் வர்றது ஒரு டாப் மோஸ்ட் நம்பர் 1 பிளேஸில் இருக்கிற கம்பெனி. ஸோ அவன் நம்மளை விட ப்ரில்லியண்ட்டாக இருப்பான். அவன்கிட்ட நம்ம கரெக்டாக தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அஃப்கோர்ஸ் மேம், கண்டிப்பாக. யார் எப்படின்னா என்ன, நீங்கள் எல்லாத்த விட ப்ரில்லியண்ட். எனக்கு அதில் நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு உங்களுக்கு பூஸ்டப் எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் தேங்க்ஸ், எப்பவுமே என்னோடய சைடு இருக்கிறீங்க, அதனால் உங்கள் எல்லாத்துக்கும் நான் ரொம்பவே தேங்க்ஃபுல்லாக இருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கைண்டான வேர்டு உங்களோட ஸ்டாஃப்க்கு ரொம்பவே ஹாப்பியாக கொடுக்கும். ஸோ அவங்களாம் வந்துட்டு எங்களோட மேம் வந்துட்டு இன்றைக்கி கரெக்டாக வந்துட்டு பர்சன்டேஜ் எல்லாம் கொடுத்துடணும், ஸோ அந்த கம்பெனியை வந்துட்டு நம்மக்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்கெல்லாம் ப்ரே பண்ணிக்கிறாங்க. எல்லாமே ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்குது. அப்படி தான் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ இப்போ கரெக்டாக உங்களோட ரிசப்ஷனிஸ்ட் வந்து கால் பண்ணி மேம் இந்த மாதிரி வந்திருக்காங்க, நான் உள்ள அனுப்பவா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட்டு அவங்கள வெல்கம் பண்ணுங்கள், நல்லா வார்மாக வெல்கம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுங்க. ஸோ அதுக்கப்புறமா உள்ளே அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு அங்கே உட்கார வச்சுட்டு ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்கள கொஞ்சம் நல்லா வெல்கம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே அனுப்புகிறாங்க. நீங்களும் வந்துட்டு உள்ளே அப்படியே உங்களோட சேர் தானே மெயின் சேரு. ஸோ அந்த சேரில் உட்காந்துருக்கீங்க. ஸோ சைடில் அவங்களோட சேரெல்லாம் வந்துட்டு போட்டு வச்சுருக்காங்க. அவங்களும் எல்லோரும் வந்து உட்காடுறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, என்னது நிறைய பேர் வருவாங்க போலயே, சேர் பத்துமா என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. பட் அவங்க எல்லோரும் வந்துட்டு ஒரு 10 பேர் தான் இருக்காங்க. பார்க்கறதுக்கு நிறைய பேர் இருக்க மாதிரி இருந்துச்சு, பட் 10 பேர் தான் இருக்காங்க. ஸோ சேர் எக்ஸஸாகவே இருக்குது. ஓகே, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எல்லாத்துக்கும் நீங்கள் ஃபஸ்ட் ஒரு வெல்கம் பண்ணி முடிச்சுட்டு நான் ஸ்டார்ட் பண்ணவான்னு கேட்குறீங்க. அவங்க மேம் 1 செகண்ட், எங்களோட பாஸ் இன்னும் வரலை, வந்துடுவார், தப்பாக எடுத்துக்காதீங்க, பாஸ் வந்ததுமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. எஸ் மேம், இன்னும் பாஸ் வரலை, அவர் வந்துட்டுருக்காரு, டிலே இன்னும் ஆகலை, ஏன்னா நாங்கள் கொஞ்சம் ஏர்லியராக வந்துட்டோம். ஸோ அவர் டைமுக்கு கரெக்டாக வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ ஓகே, வேணும்னா நீங்கள் அது வரைக்கும் என்ன அதை சாப்பிட்றீங்களா, நீங்கள் ரெஸ்ட் ரூமில் இருக்கீங்களா அப்படி, தட் மீன்ஸ் ரெஸ்டிங் ரூம்னா அது ஒரு ரூம் மாதிரி, ஓகேவா. ஸோ அவங்க வந்துட்டு கெஸ்ட்டுக்கு இருக்கும், ஸோ கெஸ்ட் ரூமு அங்கே வெயிட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. அவங்க வந்துட்டு நீங்கள் ரொம்பவே வார்மாக வெல்கம் பண்ணுறீங்க, ரொம்பவே தேங்க்ஸ், பட் நாங்கள் இங்கே வெயிட் பண்ணுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டு அங்கே உட்காந்துருக்காங்க. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பதட்டத்தில் உட்காந்துருக்கீங்க. ஏன் அப்படின்னா ஒரு மீட்டிங்க்கு வரத்துக்கு இவ்வளோ ஸ்டாஃப்ஸை கூட்டிகிட்டு வரானே, எப்படி, ரொம்பவே அப்பா சொன்னது கரெக்டு தான், நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும், இந்த இன்வெஸ்டர் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் லைட்டாக நர்வஸ் ஆகுறீங்க. ஸோ உங்கள் ஸ்டாஃப் அதை பார்த்துட்றா. ஸோ உங்களுக்கு ஒரு பியர்ப்பா, ஸோ அவன்ட்டு பேர் சாரா, அவள் அப்படியே கரெக்டாக வரவும் நீங்கள் ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிறத பார்த்துட்டு அப்படியே எல்லாத்துக்கும் கூல்ட்ரிங்க்ஸ் கொண்டு வர சொல்கிறா. ஸோ கொண்டு வந்து கொடுக்குறாங்க மற்ற ஸ்டாஃப் வந்து, அதை வாங்கிட்டு வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு உங்கள்கிட்ட வந்துட்டு கொடுக்குறா. எனக்கு எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. மேம் ப்ளீஸ் குடிங்க, நீங்கள் கொஞ்சம் நர்வஸாக இருக்கீங்க, உங்களுக்கு இந்த ஜூஸ் குடித்தா கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும், குடிங்க அப்படின்னு சொல்கிறா. ஸோ நீங்களும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை குடிக்கிறீங்க. ஸோ பார்க்குறீங்க எல்லோரும் ஜூஸ் எல்லாம் ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்காங்க, பட் அவன் மட்டும் சும்மா இருக்கா. ஏன் உனக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. மேம் நான் தான் எல்லாத்துக்கும் கொண்டு வர சொன்னேன், எனக்கு எதுக்கு, நான் உங்களுக்கு பியே தானே அப்படின்னு சொல்கிறா.
ஆர் யூ மேட் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு உங்கள் கிளாஸ் இருக்குல்ல, ஸோ நீங்கள் அதாவது ஃபுல்லாக குடிச்சிருக்க மாட்டீங்க, அவள் குடிக்கலான்னு போயிருப்பீங்க. பட் அவளை பார்த்துட்டு இந்த மாதிரி கேட்கவும் அவள் இப்படி சொல்கிறா. உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு, என்ன லூஸ் அப்படின்னு மாதிரி கேட்டுட்டு இந்தா நீ குடி அப்படின்னு சொல்கிறீங்க. மேம் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதெல்லாம் இல்லை, இந்தா நீ ட்ரிங்க் பண்ணு, கொண்டு வந்தா எல்லாத்துக்கும் கொடுக்கணும். அது என்ன நீ மட்டும் இங்கே சும்மா உட்காந்துருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்துட்டு அதாவது உங்ககிட்ட இருந்து அவகிட்ட கொடுக்குறீங்க. ஸோ அவள் வந்துட்டு மேம் வேணும்னா ஷேர் பண்ணிக்கலாம், நான் வேறு கிளாஸ் கொண்டு வர சொல்கிறேன் அப்படிங்கிறா. அப்படியா, அப்போ ஓகே ஷேர் பண்ணிக்கலாம், நீ குடிச்சிட்டு கொடு அப்படிங்கிறீங்க. ஸோ அங்கே இருக்கிற எல்லோரும் அந்த மீட்டிங்க்கு வந்திருக்கிற எல்லோரும் பார்க்குறாங்க. ஒரு மாதிரி அவங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஸ்டாஃப் கிட்ட கூட இவ்வளோ கைண்டாக நடந்துப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மேம் வேணா நீங்கள் குடிச்சிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்கிறா. ஹே என்ன நீ குடிச்சிட்டு கூட, எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளை குடிக்க சொல்கிறீங்க. ஸோ அவளும் வந்துட்டு அண்ணாந்து குடிக்கிறேன்னு சொல்லிட்டு மேலெலாம் ஊற்றிக்கிறா. ஏய் சிட் பண்ணி குடி, இப்போ என்ன எதுக்கு ஒரு மாதிரி புதுசாக பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவளை நல்லா குடிக்க சொல்கிறீங்க. ஸோ அவள் குடிச்சிட்ருக்கா. குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் அவளும் கொஞ்சம் உங்களுக்கு கொடுக்குறா. ஸோ நீங்கள் எதுவுமே அதாவது ஈகோ பார்த்துக்கலாம், எதுவுமே பார்த்துக்கலாம், ஜஸ்ட் அவள் கொடுத்ததுக்கப்புறம் வாங்கி நீங்களும் குடிச்சு முடிச்சுட்டு ஓகே கிளாஸ்லாம் வந்துட்டு நீங்கள் இங்கே வச்சுருங்க, நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ எல்லோரும் குடிச்சு முடிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஓகே கம்பெனி வந்துட்டு வெல்கம் பண்ணுறதாகட்டும், இல்லை இங்கே இருக்கிற பாஸ் ஆகட்டும், எல்லாருமே நல்லபடியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஹோப் வருது. பட் நீங்கள் இதுக்காக அதை பண்ணலை. நீங்கள் வந்துட்டு நேச்சுரலாகவே இப்படி தான், என்னதான் சிட்டிசன் இருந்தாலுமே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்துட்டு ஸ்டாஃப்காக வந்துட்டு பண்ணுவீங்க. ஸோ சாராவும் வந்துட்டு அந்த கிளாஸ்லாம் எடுக்க சொல்லிவிட்டு அங்கேருந்து கொண்டு போய் கொடுக்க சொல்லிட்டு வந்துடுவா. ஸோ அவங்க பக்கத்தில் தான் உட்காந்துருக்கா. இன்னுமே அந்த பாஸ் வரலையா, ரொம்ப லேட் ஆகுதுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு அடுத்த ஒரு மீட்டிங்க்கு அப்பாயின்மெண்ட் இருக்கும். அவங்க வந்துட்டு மேம் வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பிஏ வந்திருப்பார். ஸோ அவர் வந்துட்டு கால் பண்ணுறாரு. சார் மீட்டிங்க்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லவும் என்னடா மீட்டிங்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இருந்து ஒரு வாய்ஸு, சார் மீட்டிங் சார் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த மனுஷன் அங்கேருந்து அடிச்சு பிடிச்சி கிளம்பி அதுக்கப்புறம் ஒரு மாதிரி பரட்டை தலையெல்லாம் போட்டுட்டு காரில் வந்தால் தலையெல்லாம் சீவிட்டு அப்படியே இறங்கி உள்ள ஆஃபீஸ்குள்ளே வராரு. அப்படியே ஹேண்ட்ஸமாக டிப்டாப்பாக வராரு. அப்படியே மூஞ்சி கொஞ்சம் வேறப்பாக வேற வச்சுக்கிட்டு. ஸோ இப்போது ரிசப்ஷனிஸ்ட் வந்துட்டு கால் பண்ணி இப்படி வந்திருக்காங்க மேம் அப்படின்னு சொல்லவும் அவங்க அந்த கம்பெனியோட பாஸ் தான். ஸோ அனுப்பிவிடுங்க, வெல்கம் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களும் எல்லாத்துக்கும் வெல்கம் பண்ணுற மாதிரி வெல்கம் பண்ணி அதுக்கப்புறம் மேலே அனுப்பி விடுறாங்க. ஸோ இப்போது அந்த டோர் வந்துட்டு ஓப்பன் ஆகுது. நீங்கள் ரெடியாக இருக்கீங்க, வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஏன்னா அடுத்த ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எழுந்திரிச்சு நின்று வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே கை கட்டிட்டு அந்த ப்ரொஜெக்டர் அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே அந்த ஸ்க்ரீனையும் பார்க்குறீங்க, வாசலையும் பார்க்குறீங்க, ஸ்க்ரீனையும் பார்க்குறீங்க, அந்த டோரையும் பார்க்குறீங்க. ஸோ இப்போ அந்த ஸ்க்ரீனை திரும்பி பார்த்துட்டு இருக்கிறப்பவே கரெக்டாக அந்த சைடு டோர் ஓப்பன் பண்ணுற சவுண்ட் கேட்குது. ஸோ நீங்களும் வந்துட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் பண்ணணும்ல, அதனால நீங்கள் அப்படியே திரும்பி பார்த்துட்டு நிற்கிறீங்க. கரெக்டாக அந்த டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வருது நம்ம டே தான். அவரை பார்த்ததும் உங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி ஸ்டாச்சு மாதிரி நின்று பார்த்துட்ருக்குறீங்க. அங்கே அவருக்கும் அப்படி தான் இருக்குது, உங்களை ஒரு மாதிரி ஷாக்காக பார்த்துட்ருக்காரு. ஸோ சாரா தான் வந்துட்டு வெல்கம் பண்ணுறா. பட் இன்னுமேட்டே உங்களே பார்த்துட்ருக்காரு. இவளா அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க, இவனா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் மாற்றி உங்களே பார்த்துக்கிறீங்க. ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கிறப்பே ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் மாதிரி ரெண்டு பேருமே அந்த பழைய ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகிறீங்க. எப்படின்னா அப்போ தான் ஸ்கூல் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்படி வந்துட்டு ஹாப்பியாக ஸ்கூல் வந்துட்டு போகிறீங்க. ஒரு பெரிய ஸ்கூல், அங்கே வந்துட்டு ஆர்ட்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு அதாவது எப்படி சொல்கிறது, நிறையா ஆர்ட் விஷயம்லாம் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க. அது ஒரு ஆர்ட் ஸ்கூல் தான். பிஸ்னஸ் ப்ளஸ் ஆர்ட் ரெண்டுமே வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க. எப்படி வேணால் நம்ம வந்துட்டு படிக்கலாம். ஸோ படிப்பு மட்டுமே இல்லை, எல்லாமே பிடிச்சதெல்லாம் பண்ணலாங்கிற மாதிரி இருக்கும். அப்படியே வந்துட்டு உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அங்கே ஜாயின் பண்ணினது. ஜாலியாக வந்துட்டு உள்ளே போவீங்க. ஸோ உள்ளே போகிறப்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடியே டே தான் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போ அவர் வந்துட்டு உங்ககிட்ட ரொம்ப பொலைட்டாக பேசியிருப்பார். நீங்களும் அவருக்கு பொலைட்டாக பேசுறதுனால எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஹாய் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு எனக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. இல்லை ஹாய் அப்படின்னு சொல்கிறாரா. ஹாய் அப்படிங்கிறீங்க. உங்களுக்கு லைட்டாக சிரிப்பு வருது, ஏன்னா ரெண்டு பேரும் ஸ்கூல் பசங்க தானே. அப்போது அப்படியே சிரிச்சுட்டே உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வயன். உன் பேர் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. என் பேர் டே அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே இப்போது ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா என்ன நீங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஸோ டே வந்துட்டு உன்கிட்ட என்ன சொல்லணும் தெரியல, நான் கரெக்டாக வந்தேன், நீ எனக்கு ஆப்போசிட்டில் வந்த, நான் உனக்கு விஷ் பண்ணேன், சரி ஓகே
நீ என்ன புதுசா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓ சரி, ஓகே. உன் கிளாஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை, எனக்கு தெரியாது. இந்த கிளாஸ்க்கு போகணும். பிஸ்னஸ் டிபார்ட்மெண்ட்டு அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆ அதுவா, வா, நானும் அதே டிபார்ட்மெண்ட் தான். எனக்கு தெரிஞ்சு நம்ம 2 பேர் நல்ல ஃப்ரெண்டாக போகிறோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. ஸோ கூட்டிகிட்டு ஒரு கிளாஸ்க்கு முன்னாடி போகிறாரு. நீங்களும் அவர் பின்னாடி போகிறீங்க. உள்ளே போய் விட்டுட்டு ஆ நீ கிளாஸ்க்குள்ளே போ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளில போயிடுறாரு. நீங்கள் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் உட்காந்துருப்பீங்க. ஸோ இப்போது ஸ்டாஃப் எல்லாம் உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்துட்டு அட்டண்டன்ஸ் எடுக்கிறாங்க. எல்லாத்து பேரும் வருது, உங்கள் பேர் மட்டும் வரலை. எந்திரிச்சு சார், என்னோடய பேர் நீங்கள் கூப்பிடவே இல்லையே அப்படிங்கிறீங்க. நியூவாக ஜாயின் பண்ணிக்கிறியாமான்னு கேட்குறாங்க. ஆமாம், என்னோட பேர் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் தான், பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. பிஸ்னஸ் டிபார்ட்மெண்ட்டா? அதுக்கேம்மா இங்கே வந்த? இது பிஸ்னஸ் டிபார்ட்மெண்ட் கிளாஸ் கிடையாது, இது சயின்ஸு அப்படிங்கிறாங்க. எதை அப்படி நீங்கள் கேட்குறீங்க? ஆமாம், மேலே நீ போர்டில் முன்னாடியே வந்துட்டு பார்க்கலையா? மேலே கிளாஸ்க்கு மேலே எழுதியிருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லவும் உங்களுக்கு ஒரு மாதிரி இன்சல்ட் ஆகிடுது. ஃபஸ்ட்டு நாளேவான்னு எல்லா பசங்களும் வேறு சிரிக்கிறாங்களா, உங்களுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங் ஆகிடுது. கருமம், எல்லாம் அவனால தான். அவனை நம்பின பார்த்தியா, அப்போ எனக்கு வேணும், எனக்கு அவனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவமாக நிற்கிறீங்க. ஸோ அவர் வந்துட்டு அந்த கிளாஸ் வந்துட்டு அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓ தேங்க்ஸ் சார், சாரி டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்பியிருப்பீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு மேலே பேர் படிச்சுட்டே போகிறீங்க. ஃபைனலாக வந்துட்டு பிஸ்னஸ் டிபார்ட்மெண்ட்டுன்னு எழுதியிருக்கு. எங்கே இருக்கா? இதுக்கு வாயை முடிச்சுட்டு நம்மளே பார்த்து கண்டுபிடிச்சி வந்திருக்கலாம். இதுக்கு தான் கண்ணை கட்டின மாதிரி யாரையும் நம்பக்கூடாது, பிளைண்டான்னு சொல்லுவாங்க. எல்லாம் நிஜம்தான். வந்து வராமல் ஒரு சைக்கோ கிட்ட மாட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் நீங்கள் அப்படியே அந்த கிளாஸ்க்குள்ளே போய் பார்க்குறீங்க. ஸ்டாஃப் ஆல்ரெடி இருக்காங்க. மேம் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு கேட்குறீங்க. வாமா, என்ன லேட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்துட்டு நான் இன்றைக்கி தான் வந்தேன், ஸோ எனக்கு கிளாஸ் தெரியலை அப்படின்னு சொல்லவும், ஃபஸ்ட்டு நாளே லேட்டாக, சரி பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, யார்கிட்டே கேட்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை மேம், கேட்டேன். ஓ, கேட்டும் தப்பாக கொண்டு போய் விட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே மறுபடியும் எல்லோரும் சிரிக்கிறாங்க. இல்லை மேம், கேட்கலான்னு நினச்சேன், ஆனால் யாரும் கிடைக்கல, அதனால் தெரியாமல் மாற்றி போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவங்க சிரிக்கிறாங்களே, நீங்கள் ஏமாந்துட்டீங்கன்னு தெரிஞ்சு அசிங்கமாக போயிடுன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அங்கேருந்து கிளம்புறீங்க. அதாவது வெளியிருந்து அப்படியே உள்ள கிளாஸ்க்குள்ளே போகிறீங்க. அப்படி கிளாஸ்க்குள்ளே போயிட்டு எங்கே உட்காரனால தெரியல. ஸோ அப்போது மேம் தான் வந்துட்டு ஒயின், உன் பேர் ஒயின் தானே, ஓகே, அதோ அந்த டெஸ்கில் உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி ஓகே, நீங்களும் போயிட்டு அந்த டெஸ்கில் உட்காந்துட்டு உங்கள் பேக்கெல்லாம் வச்சுட்டு அப்படியே நோட் புக்கெல்லாம் எடுத்து வெளியே வைக்கிறீங்க. ஸோ அப்படி வைக்கிறப்போ உங்கள் பக்கத்தில் வந்துட்டு ஒரு ஆள் உட்காந்துருக்கான். ஸோ நீங்களும் யாராவது டெஸ்க்மேட்டா, ஒரு ஹாய் சொல்லி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா சார் அப்படியே குப்பரை கடுத்து தூங்கிட்டுருக்காரு. என்னவா தூங்கிட்டுருக்கான், தூங்க மூஞ்சி கூட நம்மளை உட்கார வைக்கிறாங்க, நம்ம எப்படி நல்லா படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி, ஐயோ ஃபஸ்ட்டு நாளே ஏன் நடக்கக்கூடாதெல்லாம் நடக்குது, பேசாமல் டெஸ்க்கு மாற்றிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறீங்க. ஆனால் உங்களோட கையை பிடிச்சி உட்கார வைக்கிறான். யார்டா அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி குனிஞ்சு பார்க்குறீங்க. பார்த்தா டே தான். அப்படியே சிரிக்கிறாரு. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, கிண்டல் பண்ணுற மாதிரி சிரிப்பாங்களோ, ஸோ அப்படி தான் சிரிக்கிறாரு. உங்களுக்கு நான் கடுப்பாகுது. அப்படி உடனே ஒரே அடி அடிச்சிடுறீங்க. அடித்ததுமே சத்துன்னு வந்துட்டு டேபிள்லேயே அடித்து விழுந்துடுறாரு. அவர் கத்திருப்பார். அவர் கத்தத்தை பார்த்து எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க. மேம் வேறு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நீங்கள் வந்துட்டு மேம் நான் தான் அப்படின்னு நீங்கள் சொல்ல வரவும் டக்குன்னு இருந்துச்சு. மேம் இல்லை, அது உள்ள ஒரு பூச்சி கால்கிட்ட கடிச்சிச்சு, அதான் நான் பயந்து கத்திட்டேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அடி வாங்கன்னு சொன்னால் அசிங்கமாயிடும், அதுக்கு தானே நீ இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சி பார்த்துட்டுருக்குறீங்க. ஸோ அப்படி தான் கிளாஸ் போயிருந்துருக்கும். ஸோ அப்படியே பிரேக் டைம் வருது. நீங்கள் வந்துட்டு செம்ம கடுப்பில் இருந்திருப்பீங்க. பிரேக் டைம் வரட்டும், நான் ஒன்று பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு டேவும் அப்படியே உட்காந்து படுத்து தூங்கிட்டு இருந்திருப்பாரு. கிளாஸ் ஒன்று கூட கவனிக்கிறதே இல்லை. நீங்களும் பார்க்குறீங்க, என்னவன் கிளாஸை கவனிக்க மாட்டான் அப்படின்னு தான் தோணும். சரி ஓகே, இவன் நான் இன்டர்வல் டைமில் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படா பெல் அடிப்பாங்கன்னு நீங்கள் கிளாஸ் நடத்துறதை கவனிச்சுட்டே இருந்திருப்பீங்க. ஸோ பெல்லும் அடிக்கிறாங்க. இவனை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறீங்க, ஆளை காணோம். என்ன அரேஞ்சு எங்கே போனார்னே தெரியல. எங்கே போயிட்டாவா, எங்கே தானே இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு எல்லா பக்கம் தேடுறீங்க. உங்களுக்கு வேறு ஸ்கூல் புதுசாக எதுவும் தெரியல. இப்போதைக்கு தெரிஞ்ச ஒரு ஆள்னா அது டே மட்டும்தான். ஐயோ என்னடா இது. சரி ஓகே, நம்ம போய் கம்முன்னு உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக போய் உட்காந்துக்கிறீங்க. அப்படி தான் கொஞ்சம் நேரம் போகுது. பிரேக்லாம் முடிஞ்சு மறுபடியும் பெல் அடிக்கிறாங்க. பார்த்தா அவங்க பக்கத்தில் வந்து உட்காந்துருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏய் என்ன நீ
டெலபோர்ட் ஆகுற மாதிரி திடீர்னு இருக்க, திடீர்னு காணாமல் போகிற, எங்கடா போன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஸோ டே வந்துட்டு ஏன் என்ன தேடினியா, என்ன உனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கா, லவ் பண்ணுறியா அப்படிங்கிறாரு. என்னது பார்த்த உடனே இப்படி கேட்குறான்னு உங்களுக்கு, ஏய் என்ன ஓவராக பேசுகிற அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. என்னடா பார்த்து ஒரே கொஞ்ச நேரத்தில் இப்படியெல்லாம் கேட்குறானேன்னு நீ நினைக்கலாம், ஆனால் அதான் நிஜம். ஏன்னா என்னை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளாஸில் எல்லோரும் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணி நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாரு. ஸோ இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறப்போ அப்படியே டேவோட தலையில் ஒரு அடி விழுது. அவர் யார் அப்படின்னு பார்த்தா பின்னாடி சாரா. ஸோ அவர் வந்து உங்கள் டெஸ்க்கு பக்கத்தில் நின்றுட்டு, ஹாய் என்னோடய பேர் சாரா அப்படிங்கிறா. சொன்னீங்க ஹாய் என்னோடய பேர் வயன் அப்படிங்கிறீங்க. ஓகே வயன், நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டாக இருக்கலாம் ஓகேவா அப்படின்னு சொல்லவும், ஃப்ரெண்டாவா, சரி சரி இருந்துட்டு போங்க, நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்டாக இருந்துட்டு போங்க, நாங்கள் 2 பேரும் கப்பலாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிக்கிறாரு. டே வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறேனே தெரியல. திடீர்னு பார்த்து ஒரு பையன் இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தா எப்படி இருக்கும், எப்படி ரியாக்ட் பண்ணுறதே தெரியல. ஸோ அப்படியே நீங்கள் வந்துட்டு மறைச்சிட்டே உட்காந்துருக்கீங்க. ஸோ சாரா வந்துட்டு, இவன் உருட்டுறது எல்லாம் நீ நம்பாத வயன், நீ புதுசாக்குனாலும் உனக்கு எதுவும் தெரியல, அவன் வாயை திறந்தாலே போய் தான் சொல்லுவான். இத்தனை பேர் இவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணி இவன் ரிஜெக்ட் பண்ணான்னு சொன்னான்ல, அது அப்படியே ஆப்போசிட்டு. சார் தான் இங்கே இருக்கிற எல்லா பொண்ணுக்கும் ப்ரப்போஸ் பண்ணாங்க, இன்க்ளூடிங் மீ, எல்லோரும் ரிஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. ஸோ அப்படியே டே வந்துட்டு தலையை கவுந்து உட்காந்துட்டார். போச்சு, ஏய் எதுக்கு நீ எல்லாத்துட்டும் இப்படி சொல்கிற, இப்போ நான் இவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருந்தேன், இப்போ இவ்வளோ நான் ரிஜெக்ட் பண்ணால் எனக்கு ஒரே அசிங்கமாக போயிடும், இங்கே பாரு வயன் என்னால் உனக்கு ப்ரப்போஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. நீ நான் உன்னை பண்ண சொல்லி கேட்கவே இல்லையடா அப்படிங்கிறீங்க. அதான் இங்கே பாரு, நீ என்ன நினச்சினாலும் சரி என்னால் உனக்கு ப்ரப்போஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறாரு. நானும் உன்னை பண்ண சொல்லி கேட்கலையா அப்படிங்கிறீங்க. அதான் சொல்கிறேன், என்னால் உனக்கு ப்ரப்போஸே பண்ண முடியாது, என்கிட்ட நீ அதை எதிர்பார்க்கவே கூடாது அப்படிங்கிறாரு. அட பைத்தியமே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நல்லா அவங்களுக்கு வந்துட்டு ஜெல் ஆகிடுது. இந்த மாதிரி அவர் டக்குன்னு நல்லா ஜாலியாக கேஷுவலாக ஜுவல் டைப்பாக இருக்கிறனால உங்களுக்கு அங்கே செட் ஆகிடுச்சு. ஸோ சாராவும் வந்துட்டு அவளோட டெஸ்க்கை மாற்றிட்டு வந்து இங்கேயே உட்காந்துக்கிறா. அப்பப்போ இங்கே வந்து உட்காந்துப்பா. ஸோ 3 பேர் தான் நல்ல திக் ஃப்ரெண்டாக இருப்பீங்க. செம்ம ஹாப்பியாக வந்துட்டு அந்த ஸ்கூல் டைம்லாம் போகுது, எல்லாம் சேர்ந்து ஒன்றா விளையாடுறது அது இது அந்த மாதிரி இருக்கும். நம்ம சார் வந்துட்டு எப்பவுமே படிக்க மாட்டார், தலைக்கு வந்துகிட்டே இருப்பார். ஸோ இப்போ எக்ஸாம் வருது, அப்போ வந்துட்டு டே வந்து பின்னாடி தான் உட்காந்துருக்காரு. உங்ககிட்ட கேட்குறாரு, ஏ வயன் கொஞ்சம் காட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. காட்டவெல்லாம் முடியாது போடா அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஸோ இந்த மாதிரி டே ஏதோ உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கவும் ஸ்டாஃப் கூப்பிட்டு அவளுக்கு முன்னாடி வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு டேவும் போய் முன்னாடி உட்காந்துடுறாரு. இப்போது எப்படின்னா ஃபஸ்ட்டு பெஞ்சில் டே, அதுக்கு பின்னாடி நீங்கள், அதுக்கு பின்னாடி வந்துட்டு சாரா, அப்படி தான் உட்காந்துருப்பீங்க. இப்போது டே தான் ஸ்டாஃபுக்கு, அதாவது சாருக்கு பக்கத்துலேயே உட்காந்து எழுதிட்டுருக்காரு. உட்காந்து சும்மா எழுதிட்டுருக்காரு. உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது, இவன் அப்படி என்னத்தான் எழுதுறான், எல்லா கிளாஸ்லேயும் தலையை கவிழ்ந்து தூங்குறான், ஆனால் என்னத்தை எழுதிட்டுருப்பான். இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன கூப்பிட்டான் காட்டுன்னு சொல்லிட்டு, ஆனால் என்னத்தை எழுதுறான்னு தெரியலையேன்ட்டு உங்களுக்கு க்யூரியாசிட்டி அதிகமாகுது. சரி ஓகே நமக்கு என்ன, நாம் முதல்ல எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதி முடிச்சிடுறீங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு மிட்-டர்ம் எக்ஸாம் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அது அப்படி தான் போகுது. ஃபைனலாக எல்லா எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் வந்துட்டு சீக்கிரம் பேப்பர் திருத்தி கொடுத்துருவாங்கல்ல, அப்படி தான் பேப்பர்லாம் சீக்கிரமாக திருத்தி கொடுத்துட்றாங்க. ஸோ எல்லாத்தையும் அந்த ஸ்டாஃப் கிட்ட அதாவது ஒருத்தங்க இருப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு அவங்ககிட்டலாம் கொடுத்து அவங்க என்னென்ன மார்க் என்ன ரேங்க் அப்படிங்கிறத வந்துட்டு டைப் பண்ணி நோட்டீஸ் போர்டில் ஒட்டிடுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்றாங்க, இவங்க என்னென்ன மார்க்குன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களும் அதில் நோட்டீஸ் போர்டில் யார் என்னென்ன ரேங்க் அப்படிங்கிறத எழுதி ஒட்டிடுறாங்க. தட் மீன்ஸ் பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டிடுறாங்க. இப்போ எல்லோரும் பிரேக் டைமில் போய்ட்டு அதை பார்த்துக்கலாம், ரிசல்ட் ஒட்டியிருக்காங்க போய் பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லோரும் அப்படியே ஓடுறீங்க. சாரா வந்துட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருப்பா உள்ளதான். நீங்களும் போய் பார்த்துட்டு வந்து அப்படியே ஷாக்காக உட்காந்துருக்கீங்க. அவளும் கேட்குறா, என்னாச்சு வயன் என்ன ரேங்க்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், 7th அப்படிங்கிறீங்க. நான் அப்படின்னு கேட்குறா, நீ 6th அப்படிங்கிறீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவள் எழுத ஆரம்பிக்கிறா. இரு, அவனை பற்றி நீ கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கவும், அவன் தானே ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறா. உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நீங்கள் ஷாக்காக கேட்குறீங்க. ஏன்னா எனக்கு தெரியும், நான் ஸ்டார்டிங்லேருந்து அவன் கூட தான் படிக்கிறேன், அவன் தான் எப்போவுமே ஃபஸ்ட் வருவான் கிளாஸ்லேயே, திமிர் பிடிச்சவன், அதை வச்சு ரொம்ப ஓவராக சீன் போடுவாண்டி அப்படிங்கிறீங்க அப்படின்னு அவள் சொல்கிறா. சொன்னீங்க, அவன் எப்படி படிக்கிறான், அவன் தான் எல்லா கிளாஸும் தூங்குறானே, தூங்கிட்டே தானே இருக்கான், சாயந்தரம் கூட அவன் கிளாஸ்க்கு எங்கேயுமே டியூஷன் போகாமல் விளையாடுறான், பேஸ்கெட் பால் விளையாடுறான் அப்படிங்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. அதுவும் இல்லாமல் எக்ஸாம் ஹாலில் என்னை கேட்டாண்டி காட்டுன்னு சொல்லிட்டு நான் காட்ட மாட்டேன்ட்டேன், அதனால தான் சார் கூப்பிட்டு முன்னாடி உட்கார வச்சாரு அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் சும்மா ட்ராமா பண்ணுவான், உன் கூட பேசுறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணியிருப்பான், மற்றபடி அவனால் படிப்பான்,
அவன் படுத்து தூங்கினாலும் அப்போ என்ன நடத்துன்னு சொல்லி சார் கூப்பிட்டு எழுத சொன்னால் அப்படியே மனப்பாடம் பண்ண மாதிரி எழுதி வச்சுட்டு போய் மறுபடியும் படுத்து தூங்கிடுவான். இப்போ ஏற்பட்ட கேரக்டர் அவன் அப்படிங்கிறா. என்னடா அது, இவனுக்குள்ள இவ்வளோ டேலண்டா அப்படின்னா நீங்கள் ஷாக்காக இருப்பீங்க. ஸோ சார் அப்படியே வந்துட்டு ரிசல்ட்லாம் பார்க்கவே மாட்டார் போல். எனக்கு தெரியும், நான் தான் ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு பால் தூக்கிட்டு வந்து உங்கள் பக்கத்தில் உட்கார்றாரு. அப்புறம் டார்லிங் நீ என்ன ரேங்க்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. 7th அப்படிங்கிறீங்க. ஓ சரி ஓகே, அடுத்த தடவை நல்லா படித்து 2nd ரேங்க் எடுத்துருப்பியாம்மா அப்படிங்கிறாரு. ஏன் நல்லா படித்து 1st ரேங்க் எடுக்குன்னு சொல்ல மாட்டியா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு மார்க்கு எப்பவுமே நான் தான் அப்படிங்கிறாரு. டேய் ரொம்ப ஓவராக பண்ணடா, இதுக்காகவே நல்லா படித்து உன்னை விட ஒரு மார்க் அதை எச்சா எடுத்து 1st ரேங்க்கில் வரணும் இல்லையான்னு பாரு அப்படிங்கிறீங்க. முடிஞ்சதை பார்த்துக்கம்மா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்படி தான் ரிசல்ட்லாம் வரும். ஸோ உங்களுக்கு ஒரு அளவுக்கு தேவை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது. ஸோ இப்படி தான் நல்லா ஹாப்பியாக டேஸ்லாம் போகுது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஸ்கூல் முடிச்சிட்டிங்க. ஸோ அடுத்த கிளாஸ் போகிறீங்க ஸ்கூல்லையே, பிஸ்னஸ் ஸ்கூல்லையே. செகண்ட் அடுத்த கிளாஸ் போகிறீங்க. ஸோ இது லாஸ்ட் இயர் ஹை ஸ்கூல் தானே. ஸோ இது லாஸ்ட் இயர் நீங்கள் 2 பேருமே வந்துட்டு அடுத்த கிளாஸ் மாறுறீங்க. ஸோ சாராவும் தான். அப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு மாதிரி உட்காந்துட்டுருக்கிறீங்க, சும்மா ஹாலில் உட்காந்துட்டுருக்கிறீங்க. தட் மீன்ஸ் அந்த ஒரு பெரிய மீட்டிங் ஹால் மாதிரி இருக்குது ஸ்கூலில் கூட. அங்கே உட்காந்துருக்கீங்க. ஏய் வாயே நீங்கள் என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உங்களை காலம் தேடிட்டு வந்திருப்பாரு. ஸோ நீங்கள் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் எப்போ பார்த்தாலும் படிக்கிறேன், உன்னை விட 1st மார்க் வாங்கணும்னு நினச்சி படிக்கிறேன், ஆனால் என்னால் முடியலை, ஒரு மாதிரி எனக்கு டிப்ரெஷனாக இருக்குது, ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது. எப்படி நீ மட்டும் டியூஷனும் போகிறதில்ல, விளாடுற, தூங்குற, ஆனால் 1st மார்க் எப்படிடா வாங்குற அப்படின்ட்டு கண்ணு கலங்கி கேட்குறீங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல உங்களுக்கு. அவர் வந்துட்டு தூங்குறேன் தான், விளாடுறேன் தான், டியூஷன் போகலை தான், ஆனால் தூங்குறப்போ அவங்க சொல்கிற எல்லா விஷயமும் என் மைண்டுக்குள்ளே அப்படியே கதை மாதிரி கேட்கும், ஸ்டோர் ஆகிக்கும். ஸோ அப்படி கதையாக கேட்குறவனா எனக்கு மறக்கிறதில்ல அப்படிங்கிறாரு. அப்போ நானும் தூங்கிட்டாயிடுமே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. தூங்கி பாரு, பெட்டர், உனக்கு என்ன மாதிரியே ஏதாவது பவர் இருந்துச்சுன்னா பெஸ்ட்டு தானே அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அடுத்த நாளே வந்துட்டு நீங்கள் கிளாஸில் அவருக்கு முன்னே நீங்கள் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ கிளாஸ் எல்லாம் முடியுது. இப்போது ஸ்டாஃப் வந்துட்டு ஓகேம்மா கிளாஸ்லாம் முடிஞ்சு நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் டெஸ்ட்டு எல்லோரும் வந்துட்டு இப்போ நான் என்னென்ன நடத்தினோ அது உங்களுக்கு எவ்வளோ ஞாபகம் இருக்கோ அதை மட்டும் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அப்போ எல்லாமே எழுதணும்ல. வந்துட்டு எந்திரி அப்படிங்கிறாரு. நீங்கள் எந்திரிக்கவே இல்லை. எந்திரி, டெஸ்ட் எழுதணுமா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எந்திரிக்கவே இல்லை. என்னடா இவளுக்கு மயக்கம் இது போட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு வயன்ட்டு உழுக்குவார். அப்புறம் தான் எங்கே இருக்கேன், ஸ்கூலா, சொல்லுடா என்னடா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. தூங்கிட்டியா அப்படிங்கிறாரு. ஆமாம் நீ தானே சொன்ன தூங்குனா மண்டையில் நல்லா ஏறும்னு, அதான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியா, சரி ஓகே, டெஸ்ட்டு அவர் சொன்னதை காதில் கேட்டுச்சா, டெஸ்ட்டுன்னு சொல்லி நீ எந்திரிக்காமல் படுத்துட்ருக்க அப்படின்னு சொல்கிறாரு. டெஸ்ட்டா, என்னடா எனக்கு ஒன்றுமே கேட்கலையே அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அவர் நடத்துனது கேட்கலையாடி உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒன்றுமே கேட்கலட்டே அப்படின்னு நீங்கள் சொல்லவும், இப்போ வேறு அந்த டெஸ்ட்டில் வந்துட்டு மார்க் கம்மியாச்சு அப்படின்னா இன்டர்னல் மார்க்கு கம்மி பண்ணிடுவேன் வேறு மாட்டிகிட்ருக்காரு. அப்புறம் என்னடா பண்ணுவேன், நான் மரியாதை முடிச்சுட்டு இருந்தால் கூட அரைக்குறையாக எழுதியிருப்பேன், இப்படி பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே எழுத முடியல. செம்ம தூக்கம், நல்லா தூங்கியிருந்துருப்பீங்க. கிட்டேக்கு சிரிப்புனா சிரிப்பு. இதுக்கு தான் அடுத்தவங்கள காப்பி பண்ணக்கூடாது, காப்பி கேட் அப்படிம்பாரு. நீங்கள் சிப்படா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் எழுதுறீங்க. டெஸ்ட்டில் ஃபுல்லாகவே டேவ் பார்த்து எழுதுறீங்க. அவரும் வேறு வழி இல்லைன்னு பாவம் பிள்ளைன்னு காட்டியிருப்பார். ஸோ அவர் எழுதுந்த அப்படியே டிக்டோவா ஃபுல்லாக அப்படியே எழுதிட்டீங்க, படித்து கூட பார்க்கல. அப்படியே வந்துட்டு ஒவ்வொரு எழுத்த பார்த்து அப்படியே எழுதியிருப்பீங்க. அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் கழித்து பேப்பர்லாம் வந்து வாங்கிக்கிறாங்க. ஸோ வாங்கி அடுத்த கிளாஸும் என்னோடது தான், நான் இப்போவே பேப்பரை கரெக்ஷன் பண்ணி கொடுக்க போகிறேன் அப்படின்னு அந்த சார் சொல்கிறாரு. அடப்பாவி, அடுத்த கிளாஸ் வேறு என்னன்னு நான் நினச்சேன், என்னது இவரே இருக்காரு, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேறு பயமாக இருக்குது. நான் வேறு அவனை பார்த்தா அப்படியே எழுதியிருக்கேன், கண்டுபிடிச்சிருவாங்களோ காப்பி அடிச்சிட்டேன்னு அப்படிங்கிற மாதிரி பதட்டமாக இருக்குது உங்களுக்கு. அப்படி தான் பேப்பர்லாம் திருத்திட்டாங்க. ஸோ பேப்பர் திருத்திட்டு எல்லாத்து பேப்பரும் கொடுக்குறாங்க. உங்கள் பேப்பரும் கொடுக்கல, பேப்பரும் கொடுக்கல. உங்கள் 2 பேர்த்துக்குமே ஒரு மாதிரி இருக்குது. ஸோ கமெண்ட் தான் உட்காந்துருக்காரு. நீங்கள் தான் போச்சுடாடே, எல்லாத்து பேப்பரும் கொடுத்துட்டாங்க, நம்ம 2 பேர்த்து பேப்பர் மட்டும் கொடுக்கவே இல்லை, போச்சு காப்பி அடித்தாங்க அப்படின்னு தெரிஞ்சா அவ்வளோதான். என் அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா என்னை பிச்சு போடுவாங்க அப்படின்னு சொல்லி பயப்படுறீங்க. சொல்லிட்டே இருந்துட்டு, சரி வயன்
வேணா நான் தான் உன்னை காப்பி அடிச்சேன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி எமோஷ்னலாக டேவை பார்க்குறீங்க. நிஜமாவா? எனக்காக நீ பனிஷ்மெண்ட் வாங்க போறியா அப்படின்னு கேட்குறீங்க. ம், பரவாயில்ல, உனக்காக தானே அப்படின்னு ரொம்ப காமாக பேசுகிறாரு. நீங்களும் வந்துட்டு அப்படியே யோசிச்சு பார்க்குறீங்க, நமக்காக பாவம் அவன் ஏன் அதெல்லாம் கஷ்டப்படணும்னு சொல்லி நினைக்கிறீங்க. பட் உங்களோட அம்மாவை நினச்சி பார்க்குறீங்க. உங்களோட அம்மா அப்படியே கொண்டையை போட்டுக்கிட்டு தொடப்பு கடை கையில் வச்சுட்டு நிற்கிற அந்த போஸ்ட் ஞாபகம் வருது. இல்லை 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 இல்லை, ஐயோ சாமி, இங்கே கொடுக்குற பனிஷ்மெண்ட்டாவது கம்மியாக தான் இருக்கும், அம்மாவுக்கு தெரிஞ்சுனா அவள் தான் அப்படின்ட்டு தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இப்போ அந்த சாரும் வந்துட்டு பேப்பரை கொண்டு வந்து நிற்கிறாங்க அவங்க முன்னாடி. அப்புறம் 2 பேரும் எழுந்துச்சு கொஞ்சம் முன்னாடி வரீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. 2 பேரும் எழுந்திரிச்சு அப்படி முன்னாடி போகிறீங்க. சொல்லுங்கள், யாரை பார்த்து எழுதுந்து அப்படின்னு சொல்லவும் நீங்கள் பேசாமல் நம்ம தான் எழுதணும்னு சொல்லிடலாமான்னு நினைக்கிறீங்க. ஆனால் அதுக்குள்ளே இருந்துட்டு நான் தான் வயனை பார்த்து எழுதினேன் சார், எனக்கு கொஞ்சம் தூங்கிட்டேன், எதுவும் ஞாபகம் இல்லை. சரி ஓகேண்ணா, அவளை பார்த்து எழுதினேன், தூக்கம் வேறு, என்ன எழுதுனேன்னு தெரியல, அப்படியே பார்த்து எழுதிட்டேன் அப்படின்னு சொல்லவும் ஓகே அப்படியா, சரி ஓகே, இந்த அவன் பேப்பர், நீ போய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு டேக்கிட்ட பேப்பரை கொடுத்து உட்கார வச்சிடுறாங்க. இங்கே உங்களுக்கு ஷாக்காக இருக்குது. அவன் பார்த்து எழுதுறேன்னு சொன்னால் என்ன தானே உட்கார சொல்லியிருக்கணும், என்ன அவனை போய் உட்கார சொல்கிறாங்கன்ட்டு ஒரு மாதிரி பிற்காக முடிச்சுட்டு நிற்கிறீங்க. ஸோ இப்போ அப்படியே அந்த பேப்பரில் எழுதியிருக்கிறத நம்ம சார் வந்துட்டு படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதில் என்ன எழுதியிருக்குன்னா, அன்புள்ள காதலை, நீ எனக்கு உயிரே, உன் கழுத்தில் கட்டட்டுமா கயிறு, வண்டர்லாவில் இருக்கும் ப்ரைடே, நீ தான் என்னோட ப்ரைடே அப்படின்னு எழுதியிருக்கு. எல்லோரும் செம்மையாக சிரிக்கிறாங்க. உங்களுக்குன்னா ஷாக்காக இருக்குது, என்னடா இது அப்படின்ட்டு. இந்த பக்கம் டேக்கு செம்ம சிரிப்பு, அப்படியே சிரிப்பு அடக்கிட்டே உட்காந்துருக்காரு. நீங்கள் தான் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக நிற்கிறீங்க. அந்த சார் இன்னும் படிக்கிறாரு. இங்கே இருக்கிற யாரையுமே எனக்கு பிடிக்கல உன்னை தவிர, ஏன்னா நீ மட்டும்தான் என் ஹார்ட்டு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்க. அதுவும் இல்லாமல் அந்த சொட்ட தலையை இப்போ டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று வைக்கிறான், எனக்கு அவனை கண்டாலே எரிச்சலாக வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் அதை பேப்பரை படிச்சுட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே வந்துட்டு அவ்வளோதான், டெட் எண்டில் நிற்கிற மாதிரி நின்றுட்டுருக்குறீங்க. போச்சு, முடிச்சு விட்டான் போ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் அடுத்து படிக்கிறாரு. இந்த சொட்ட தலையனை ஏதாவது பண்ணணுமே, என்ன பண்ணலாம், பேசாமல் இவன் வர வழியில் எண்ணெய் ஊற்றி வச்சிடலாமா, வழுக்கி விழுந்து சாகட்டும், இல்லைனா டார்லிங் இவன் நம்ம 2 பேர்த்து பேச விட மாட்டேங்கிறான், இவனோட சேரில் க்ளூ ஒட்டி வச்சிடலாமா, அப்படியே ஒட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதியிருக்கு. அப்படியே அவர் படிச்சுட்ருக்காரு. நீங்கன்னா அப்படியே தலையில் கையை வச்சு அப்படியே மூஞ்ச மறைச்ச மாதிரி நின்றுட்டுருக்குறீங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல உங்களுக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் படித்து முடிச்சுங்காட்டிக்கும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு செம்மையாக சிரிக்கிறாங்க. இங்கே சாராவுக்கு தெரிஞ்சு போச்சு, இது இவன் பார்த்து வச்ச வேலை தானே. அப்படியே டெஸ்க் அப்படியே மாற்றி வந்து உட்காந்துட்டு டேக்கிட்ட, என்னடா பண்ணியிருக்க, ஏன்டா அப்படி பண்ண, நீ தானே பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறா. டேக்கு செம்ம சிரிப்பு, உங்களை பார்த்து பார்த்து சிரிக்கிறாரு. அப்படியே தான் நீங்கள் டேவை முறைச்சிட்டு இருக்கிறப்போ அந்த சார் வந்துட்டு வயன் கேட் ஆஃப் கிளாஸ் அப்படின்னு கத்துறாரு. நீங்கள் சார் அது வந்து அப்படின்னு சொல்லவும் ஜஸ்ட் கெட் அவுட் கெட் லாஸ்ட் அப்படிங்கிறாரா. வேறு வழியே இல்லை, இங்கேருந்து போய் தான் ஆகணும். ஸோ அப்படியே கிளாஸ்க்கு வெளியே போய் நிற்கிறீங்க. அப்படியே தான் அந்த அவர் போகுது. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் அவர் தான் வருது. ஸோ அப்படியே அந்த ஸ்டாஃப் உள்ளே வரும்போது கூட என்ன சொல்லிட்டு போயிடறாருன்னா, இன்றைக்கி ஃபுல்லாக அவளை வெளியே நிற்க வைங்க, இவன் எப்படி எழுதியிருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ அதனால் அந்த கிளாஸும் வெளியே நிற்கிறீங்க. மதியம் வரைக்கும் ஆகிடுது. ஸோ இன்னொரு கிளாஸ் அடுத்த ஸ்டாஃப் வராங்க. ஸோ அவங்கக்கிட்டே அவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ உள்ளேயே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு மாதிரி சோகமாக நின்றுட்டுருக்கீங்க. இவ்வளோ நேரட்டே உங்களை பார்த்து சிரிச்சிட்டு இருந்திருப்பாரு. பட் என்னவோ தெரியல, நீங்கள் சோகமாக நிற்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு சேட்டத்தன மாதிரி பண்ணுறாரு. இருந்தால் அப்படி டெஸ்க்கு போட்டு தட்டிட்டு விளையாடிட்டு சும்மா இருந்தால் அப்படி பாட்டு பாடுற மாதிரி கத்திருப்பார். என்னடா பண்ணுற, வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு டேவையும் சேர்த்து அனுப்பியிருப்பாங்க. ஸோ இப்போ அவரும் வந்து உங்கள் பக்கத்தில் நின்றுக்கிட்டு சாரி அப்படிங்கிறாரு. மூட்டு போடா நீ 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 அப்படிங்கிறீங்க. சும்மா விளையாட்டுக்கு பண்ணேன், இதுக்கு என்ன போய் கோச்சுக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதான் விளையாட்டு, என் அம்மாவுக்கு தெரிஞ்சால் நான் செத்தேன், உன்னை போய் நம்பினேன் பார்த்தியா, எப்போ பார்த்தாலும் உன்னை நம்பினா நீ எதனாவது என்னை பண்ணி வச்சிடுறேன், ஐயோ கடவுளே, லைஃப்பில் உன் மூஞ்சில முழிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே அவ்வளோதான், லாஸ்ட் இயர் முடிச்சதுக்கப்புறம் நீ வேறு காலேஜ் நான் வேறு காலேஜ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கண்டிப்பாக நீ இருக்கிற பக்கம் நான் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ உங்களோட ஸ்கூலிங் இப்படி தான் முடிஞ்சிருக்கும், கலவரமாக முடிஞ்சிருக்கும். அப்புறமா அடுத்து காலேஜ் போயிருப்பீங்க. ஸோ காலேஜில் வந்துட்டு சாமி கடவுளே, சாரா
ஒரு மாதிரி சலுப்பாக்கு சாரா அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு காலேஜுக்குள்ளே போகிறீங்க. அவள் அப்படி தலையாக அடிச்சுக்கிறா. ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு கிளாஸு உள்ளே இப்போ தான் காலடி எடுத்து வைக்கிற. வாயில் நல்ல வார்த்தை வராதா ஒயன்? நல்லா படிப்போம், நம்ம வந்துட்டு ஒரு நல்ல லெவலுக்கு போவோம், அப்படியெல்லாம் உனக்கு வாயில் வர மாட்டேங்குது. சலுப்பாக இருக்குங்கிற. எனக்கு சலுப்பாக இருக்குடி நீ பேசுறதை கேட்டா அப்படிங்கிறா. என்னடி நான் உண்மை தானே சொன்னேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ சாரா வந்துட்டு டே எந்த காலேஜ் ஜாயின் பண்ணான்னு ஏதாவது தெரியுமா? அவனை பற்றி நியூஸே இல்லடி அப்படிங்கிறா. ஏன் ரொம்ப ஃபீலிங்காக இருக்கா? அவன் என்னை பண்ண டார்ச்சருக்கு அவன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன், அதனால தான் நான் இந்த காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீ சொன்னேன் தான் நான் இங்கே வந்தேன். அவன் வேறு ஏதோ ஒரு காலேஜ் பேர் சொன்னான், பேரே வாயில் வரமாட்டேங்குது அப்படிங்கிற அவள். நல்லது, அவன் கண்டிப்பாக இங்கே வரவே கூடாது, அதனால தான் நான் வேறு காலேஜில் சேரலான்னு சொல்லிட்டு இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ளே போகிறீங்க. ஸோ உள்ளே போய்ட்டு உட்காந்துக்கிறீங்க. ஸோ கிளாஸும் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ கரெக்டாக மேம் அப்படின்னு சொல்லி சத்தம். ஸோ மேமோட திரும்பி பார்க்குறாங்க. என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் இந்த டிபார்ட்மெண்ட் தான், உள்ளே வரலாமான்னு கேட்குறாங்க. லேட் ஆயிடுச்சா, சரி ஓகே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. அப்படியே நீங்கள் பார்ப்பீங்க. பார்த்துட்டே தான் ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணிட்டே வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு, அப்புறம் பேபி ரொம்ப மிஸ் பண்ணியா அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு வருது பாருங்க கோவம். உனக்கு யாரா சொன்னா நான் இங்கே தான் படிக்கிறேன்னு. ஐயோ கூடலே உனக்கு யாரா சொன்னா, எப்படி நீங்கள் வந்து ஜாயின் பண்ண அப்படின்னு கத்துறீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு சாரா பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கவும் சாரா சிரிக்கிறா. ஏய் துரோகி, நீ அடி சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நானே பண்ணிட்டோம், அவன் நீ இல்லாமல் இருக்க முடியாது ப்ளீஸ் அப்படி இப்படிங்கிற மாதிரி ஏதோ சொன்னான், பையன் பாவமாக இருந்துச்சுன்னு சொன்னேன்டி அப்படின்ட்டு அவள் போய் வேறு பக்கம் உட்காந்துக்கிறா. இப்போது இங்கே நம்மகிட்டே வந்துட்டு, அப்புறம் வயன் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் இந்த லீவில், ஒரு நாள் கூட பார்க்க முடியல, ஒரு மெசேஜ் கூட பண்ணல, ஏன் அவ்வளோ கோமா மேலே அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு கடுப்பாகுது. இங்கே பாருட்டே மறுதே போயிடு, உங்ககிட்ட பேசக்கூட எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை, டைம் இல்லை எனக்கு, நான் படிக்கணும்டா, நான் நல்லா படிக்கணும்டா, ப்ளீஸ்டா விடுறா, இது என் லைஃப்டா, என் ஃப்யூச்சர்டா அப்படின்னு இருப்பீங்க. ஆனாலும் வந்துட்டு இல்லை நீ நல்லா படி, உன் ஃப்யூச்சர் உன் லைஃப் எல்லாமே தான், பட் நான் தான் உன்னோட ஃப்யூச்சர் அப்படிங்கிறாரு. நீ எப்படா எனக்கு ஃப்யூச்சர் ஆவ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது அப்படி தான், சரி ஓகேவா கிளாஸை கவனிக்கலான்னு சொல்லிட்டு அவர் வழக்கம் போல் படுத்து தூங்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, கடவுளே இவனை இங்கேயே குழந்தை வச்சா அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ ஸ்கூலில் இது வரைக்கும் நல்ல ஃப்ரெண்டாக இருந்திருப்பீங்க. இப்போ அப்படியே கொஞ்ச நாள் போக அவர் பேசுகிறது எல்லா விஷயமும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. ஸோ அப்படியே லைட்டாக சார் வந்துட்டு இன்டெரக்டாக ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி ஃப்ளிட் பண்ணிவிட்டு பேசிகிட்டே இருக்காரு. உங்களுக்கு புரியுது, ஆனால் அவன் என்ன தான் சொல்ல வரான், ஓப்பனாக சொல்ல மாட்டேங்கிறான், இன்னும் மண்டே பிச்சுக்கிறீங்க. சாரை வந்துட்டு எல்லாம் நோட் பண்ணுறா. ரைட்டு, சார் சொன்ன மாதிரியே பண்ணுவார் போலையே, சரி நல்லா இருந்தால் சரி தான், நம்ம ஃப்ரெண்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அப்படி வந்துட்டு கேஷுவலாக எடுத்துக்கிறா. ஸோ ஃபைனலாக வந்துட்டு நீங்கள் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறப்போ ப்ரப்போஸே பண்ணியிருந்துருப்பார் அந்த லீவில். நான் கண்டிப்பாக இந்த லீவில் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன், ஏன்னா எனக்கு நான் உன்னை அப்படிங்கிறாரு. சொல்லிடுடா சீக்கிரம் சொல்லுடா அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறீங்க. ஃபைனலாக அவர் வந்துட்டு வயன் ஐ லவ் யூ அப்படிங்கிறாரு. அப்படின்னு கேட்குறீங்க. அதான்டி ஐ லவ் யூ, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? நான் உங்ககிட்ட சொன்னேன்ல ஸ்கூல் டைமில் நான் உன்கிட்ட ப்ரப்போஸ்லாம் பண்ண மாட்டேன்னு. ஸோ அது ஸ்கூலில் தான், காலேஜ் போனது ப்ரப்போஸ் பண்ணணுன்னு நினச்சேன், ஆனால் என்னால் முடியல, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிடுது உங்கள்கிட்ட பேச வரும்போது. பட்டு இப்போ லீவ் வேறையா, ரொம்ப மிஸ் பண்ணுவேன், நீ வேறு லாஸ்ட் டைம் மாதிரி ஒரு மெசேஜ் கூட பண்ணாமல் போயிட்டீன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல வயன், அதனால தான். சரி ஓகே, உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் டக்குனு ஒரு போய் ஹக் பண்ணிட்டு, எப்படா நீ சொல்லுவேன் நான் வெயிட் பண்ணிட்டுருந்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ 2 பேர்த்துக்கும் செம்ம ஹாப்பி தான். அப்படியே தான் அந்த லீவ்லலாம் வந்துட்டு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகிறேன், அங்கே போகிறேன், எங்கே போகிறேன்ட்டு 2 பேர் நிறையா அவுட்டிங் போகிறது, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது, செம்ம ஹாப்பியாக லைஃப் போகுது. இப்படியே 3rd இயர் வரைக்கும் போயிருந்துருக்கும். ஸோ 3rd இயர் லாஸ்ட் ஒரு செமஸ்டர் இருக்குது. அந்த டைமில் நம்மகிட்டே வந்துட்டு வழக்கம் போல் ஏதோ ஒரு குறும்பு பண்ணியிருப்பார். ஸோ அதில் நீங்கள் தான் மாட்டியிருப்பீங்க. செம்ம டென்ஷன் ஆகிட்டீங்க. நீ திருந்தவே மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன விஷயத்தில் ஆரம்பித்த சண்டை ரொம்ப பெருசாக முடியுது. அப்போ 2 பேர்த்துக்கு பயங்கர சண்டை வந்துடுது. நம்மகிட்டையும் வந்துட்டு சொல்லி பார்க்குறாரு, வயன் இதுக்காகலாம் நம்ம சண்டை போடக்கூடாது, ஜஸ்ட் நான் எப்பவும் போல தானே பண்ணேன், அதுக்கு எதுக்கு இவ்வளோ கோவப்படுற அப்படிங்கிறாரு. உன்னால் எனக்கு இவ்வளோ அசிங்கம் தெரியுமா, எத்தனை பேர் முன்னாடி நான் இன்சல்ட் ஆகுறேன், ஏன்டா இப்படி பண்ணேன், கண்டிப்பாக என்னால் உன் கூட ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது, இதுக்கு மேலே மூஞ்சில் முழிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாஸ்ட் செமஸ்டர் அந்த 6 மாதம் 2 பேரும் மூஞ்சி கொடுத்து பேசிக்கிறதே ஸ்டாப் பண்ணிட்டீங்க. ஆளாளுக்கு ஒரு பக்கம் திரும்பி உட்காந்துக்கிறது. ஸோ சாரா வந்துட்டு உங்கள் பக்கத்தில், ஸோ வந்துட்டு வேறு ஒரு பெஞ்சில் போய் உட்காந்துருப்பாரு. 2 பேர் பேசிக்கிறது ஸ்டாப் பண்ணிட்டீங்க. அப்படியே தான் டேஸ்லாம் போயிருக்கும். கிட்டத்தட்ட காலேஜெல்லாம் முடிஞ்சு ஒரு 2 வருஷம் ஆகிடுச்சு. நீங்கள் உங்களோட கம்பெனிக்கு சார்ஜ் எடுத்திருப்பீங்க. ஸோ அதே மாதிரி அவரோட அப்பாவோட கம்பெனிக்கு சார்ஜ் எடுத்திருப்பார்.
கொஞ்சம் கூட 2 பேர்த்துக்கு பேச்சுவார்த்தையே இல்லை. ஆஃப்டர் 2 இயர்ஸ் இன்றைக்கி தான் வந்து மீட் பண்ணியிருக்கீங்க. அப்படியே உங்களுக்கு அந்த பழைய ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் 2 பேர்த்துக்கு வந்து போகுது. இன்னும் அவர் அந்த டோர்கிட்டே நிற்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டே இருக்கீங்க. சாரா தான் வந்துட்டு மேம் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறா. ஆக்சுவலாக சாரா உங்களோட ஃப்ரெண்டு தான். அவங்க வந்துட்டு இங்கேயே ஒர்க்கு பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துட்டு பிஏவாக ஜாயின் பண்ணியிருப்பா. ஒர்க் டைமில் வந்துட்டு மேம் தான் கூப்பிடுவா. ஸோ இப்போ சாரா வந்து உள்ளே வாங்க சார் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. இதை பார்த்துட்டு டேக்கு சாரா நீயா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. சார் உள்ளே வாங்க அப்படிங்கிறா. என்னவ சார்னு கூப்பிடுறா, ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டு அப்படியே மனுஷன் உள்ளே வந்து உட்கார்றாரு. இங்கே நீங்களும் அப்படியே தடுமாறுறீங்க, என்ன பேசுறதுன்னு தெரியல. 2 வருஷம் கழிச்சு த ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துருக்கீங்களா, பேச்சே வரமாட்டேங்குது. அவள் தான் போயிட்டு வெல்கம் பண்ணுறா. ஸோ நீங்களும் ஒரு பவ் மட்டும் பண்ணிவிட்டு ஷால் ஐ ஸ்டார்ட் அப்படின்னு கேட்குறீங்க. ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு டேவும் சொல்கிறாரு. இப்போது நீங்கள் ப்ராஜெக்டை அழகாக முடிச்சிடுறீங்க. ஸோ ஒர்க்குன்னு வந்துட்டால் நம்மலாம் வேலைன்னு வந்தால் வெள்ளைக்காரன் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ கிறிஸ்டல் கிளியராக ப்ராஜெக்டை சொல்லி முடிச்சிடுறீங்க. ஸோ இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால கண்டிப்பாக நம்மளோட 2 கம்பெனிக்கும் க்ரோத் நல்லபடியாக இருக்கும். ஸோ இதில் நமக்கு ப்ராஃபிட் நிறையா கிடைக்கும். அட் த சேம் டைம் பீப்புளுக்கு வந்துட்டு நம்ம ஒரு நல்ல ப்ராடக்டை வந்துட்டு இது பண்ணுற மாதிரி, ஒரு நல்ல சர்வீஸை கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறீங்க. டேக்கே வந்துட்டு நல்லா இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு. இவளா அது இவ்வளோ போல்டாக பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி உங்களை அப்படியே அட்மையர் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. பையனுக்கு உங்களை பார்த்ததுமே அந்த பழைய சண்டை எதுவுமே ஞாபகத்துக்கு வரல. அப்படியே ரசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே அந்த டேபிள் மேலே கை வச்சு அந்த கையில் அவரோட கன்னத்தை அப்படியே ஹோல்ட் பண்ண மாதிரி கன்னத்தில் கையை வச்சு அப்படியே பார்க்க ஆரம்பித்தவர் தான். நீங்கள் ப்ரெசன்டேஷன்லாம் முடிச்சிட்டீங்க. முடிச்சு எல்லாத்துக்கிட்டையும் ஒப்பீனியன் கேட்குறீங்க. இன்னும் அவர் உங்களே பார்த்துட்ருக்காரு. இப்போ தான் உங்களுக்கு அது சென்ஸ் ஆகுது. சாரா வேறு பார்த்துட்டு அவளுக்கு சிரிப்பு வருது. பட் இருந்தாலும் அவர் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறா. நீங்கள் அப்படியே டேவை திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா உங்களே வச்சக்கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருக்காரு. உங்களுக்கு அப்படியே வேர்டெல்லாம் வந்துட்டு ஸ்டக் ஆகுது, அடுத்து பேச முடியல. ஸோ போய்ட்டு அமைதியாக கப்பிச்சுப்புன்னு உட்காந்துக்கிறீங்க. அதாவது உங்களுக்கு ஒப்பீனியன் இருந்தால் எல்லோரும் சொல்லுங்கள். ஏதாவது இதில் கரெக்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது தாட் இருந்துச்சுன்னா எது வந்தாலும் சொல்லுங்கள். நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஓகே இங்கே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி முடிக்கிறீங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நல்லா கிளாப் பண்ணிவிட்டு நிஜமாகவே நீங்கள் ரொம்ப கிளவராக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே நல்லபடியாக சொல்கிறாங்க. இங்கே டே வந்துட்டு ஜஸ்ட் இன்னும் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. ஸோ டேவோட பிஏ தான் பாஸ் என்ன பாஸ் இப்படி பார்த்துருக்குறீங்க, நம்ம மானவே போயிடும் பாஸ் அப்படிங்கிறாரு. டே வாய மூடுறானே, நானே 2 வருஷம் கழிச்சு அவளை பார்க்குறேன் அப்படிங்கிறாரு. பாஸ் என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க தனியாக அப்படிங்கிறான் அவன். இல்லை அது வந்து அவங்க சொன்னது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நான் ரொம்ப ரசித்தேன் அப்படிங்கிறாரு. எல்லோரும் வியர்டாக பார்க்குறாங்க. ரசிச்சிங்களா அப்படின்னு. தட் மீன்ஸ் இல்லை அப்படி இல்லை, அது வந்து நான் நல்லா கவனித்தேன், லிசன் பண்ணேன், அது ரொம்ப பிடிச்சிருக்கு எவ்வளோ நாள் கழிச்சா ஆனாலும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாரு. உங்களுக்கு புரியுது, சாராவுக்கு புரியுது, மற்ற யாருக்கும் புரியல. ரொம்ப லேட்டு தான், பட் இன்னமும் அது நல்லாயிருக்கு, பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே முறைக்கிறீங்க. ஆனாலும் வந்துட்டு அப்பா சொன்னது ஞாபகம் வருது. ரொம்ப முக்கியம், இந்த கிளைண்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ சார், தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சைன் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் எல்லாம் இன்றைக்கே பண்ணுங்கள், இப்போவே பண்ணுங்கள், நான் இப்போயே சைன் பண்ணுவேன்னு அடம் பிடிக்கிறாரு. சார் ஆக்சுவலாக இந்த மீட்டிங் முடிஞ்சு எனக்கு அடுத்த ஒரு மீட்டிங் இருக்குது. ஃபர்தராக நம்ம இதை பற்றி நாளைக்கு பேசலாமே, நாளைக்கு தான் இந்த ப்ராஜெக்ட்டு சைன் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதெல்லாம் முடியாது, இப்போவே நான் வந்துட்டு இங்கே சைன் பண்ணிட்டு போகிறேன், இல்லைனா நாளைக்கு நான் வரமாட்டேன் அப்படிங்கிறாரு. ஆரம்பிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கோவம் வருது. சாராவுக்கு சிரிப்பாக இருக்குது. இவன் கொஞ்சம் கூட மாறவே இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி டேவை பார்த்துட்ருக்கா. ஸோ டே வந்துட்டு சாரா பார்த்துட்டு லைட்டாக கண்ணடிக்கிறாரு. எடி அப்படிங்கிற மாதிரி, நீ மாறவே இல்லைடா அப்படிங்கிற மாதிரி தலையாடுறா. ஸோ இதை அப்படியே நீங்கள் பார்த்துட்டு உன் ஃப்ரெண்டு வந்துட்டான்னு சப்போர்ட் பண்ண போறியாடி அப்படின்னு கேட்குறீங்க. நான் எப்படி அப்படி சொன்னேன், எனக்கு அவனை பார்த்தது சிரிப்பு தான் வருது அப்படின்ட்டு அவள் சிரிச்சிட்டே இருக்கா. கடவுளே, எனக்கு எங்கேருந்தா வருதுன்னு எனக்கு தெரியல. சரிங்க சார், இன்றைக்கி இப்போவே ரெடி பண்ண சொல்கிறேன் அப்படின்ட்டு மிஸ் சாரா அந்த கொஞ்சம் இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் ரெடி பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், ஓகே மேம் நான் போய் சொல்கிறேன்ட்டு அப்படியே அவர்கிட்டே பார்த்து அப்படின்ட்டு கண்ணடிச்சிட்டு போகிறா. அவரும் 2 பேரும் ஒரு மாதிரி சிக்னல் கொடுத்து பேசிக்கிறாங்க. இப்போ போய்ட்டு அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணுறதுக்கான பேப்பரு, அதுக்கப்புறம் அது சைன் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து பேப்பர்லாம் கொடுக்குறா. டே அங்கேயே சைன் பண்ணி முடிச்சுட்டு, ஓகே இதுக்கு மேலே
நம்ம 2 பேரும் இந்த ப்ராஜெக்டில் பார்ட்னர்ஷிப் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கை கொடுக்கறதுக்கு வராரு. ஸோ நீங்களும் கை கொடுக்குறீங்க, கொடுக்கலாமா வேணாமான்னு நினைக்கிறீங்க. இருந்தாலும் சாரந்துட்டு கையை குடுறி எல்லோரும் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லவும் கொடுத்து தொலைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டுறீங்க. ஆனால் அவர் டேரெக்டாக வந்து ஹக் பண்ணிவிட்டு விடவே மாட்டேங்கிறாரு. நீங்களும் ஹக்கை பிரேக் பண்ணலான்னு பார்க்குறீங்க, விடவே மாட்டுறாரு. அவர் மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே சார் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டாக பேசிடுறீங்க. ஸோ இப்போ கையெடுத்தானே ஆகணும். அவரும் வந்துட்டு அதுக்குள்ளே பேசிட்டாலேன்ட்டு அப்படியே வந்துட்டு இந்த பக்கம் தள்ளி நின்றுட்டு ஓகே நான் நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. போனதுக்கப்புறம் அந்த மீட்டிங் ஹாலில் யாருமே இல்லை, நீங்களும் சாராவும் தான். அவள் நான் சேரில் உட்காந்து சிரின்னு சிரிக்கிறா. காலெல்லாம் தூக்கி இன்னொரு சேரில் போட்டுட்டு அவளுக்கு சிரிப்பு தாங்க முடியல. இங்கே நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி தலைக்கு கையை கொடுத்து உட்காந்துருக்கீங்க. ஏய் சாரா, நான் எதிர்பார்க்கவே இல்லைடி, இவன் எப்படிங்க எப்படி என்னால் முடியல இவன் கூட, ஐயோ கடவுளை நினச்சாலே எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ சாரா இருந்துட்டு அதுதான் அவன் என் விதி, ஸோ அவன் உனக்குன்னு இருந்தா என்னானாலும் உன்னை விட்டு போக மாட்டான் அப்படின்னு சொல்கிறா. கண்டிப்பாக எனக்கு அவன் வேணாம், அவன் பண்ணினதுக்கு எனக்கு இன்னுமே மறக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் கோவமாக தான் இருக்கீங்க. சரிடி அடுத்த மீட்டிங் இருக்குல்ல ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அந்த பேப்பர்ஸ்லாம் கொடுக்குறா. ஸோ நீங்களோட ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. ஆனால் அவர் வந்து உங்களை பார்த்தது அப்படியே கணத்து கழிச்சு உங்களே பார்த்துட்டு இருந்தது, காட்டி பிடிச்சது, இதெல்லாம் தான் ஞாபகம் வருது. சாரா என்னால் முடியலடி அப்படிங்கிறீங்க. மயன் யூ கேன் டூ எனிதிங். நீ வந்துட்டு இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்லிப் ஆகிற பொண்ணு கிடையாது. எனக்கு மேலே நம்பிக்கை இருக்குது. மீட்டிங்கை முடிக்கணும்டி, இல்லைன்னா அவ்வளோதான், நம்மளுக்கு அந்த ப்ராஜெக்ட் கையை விட்டு போயிடும். இன்னொரு ப்ராஜெக்டில் சைன் பண்ணணும் ஞாபகம் இருக்குல்ல அப்படிங்கிறா. ஆமாம்ல என்னால் முடியல அப்படிங்கிறீங்க. மரியாதையாக வந்து பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ண வச்சுட்டு ஸோ அடுத்த மீட்டிங்க்கு வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிடுறா. ஸோ அடுத்த மீட்டிங் போகுது. ஸோ அப்படியே கொஞ்சம் உங்களுக்கு வந்துட்டு மீட்டிங்கில் பிஸியாக இருக்கிறதுனால நீங்கள் அதை மறந்துடுறீங்க. அடுத்த நாள் மார்னிங் வழக்கு போல் ஆஃபீஸ் போகிறீங்க. ஆனால் உங்களோட அப்பாவுக்கு செம ஹாப்பி வீட்டுக்கு போனதுமே. ஏம்மா ஒயன் அந்த கம்பெனியோட பாஸ் வந்துட்டு உடனே சைன் பண்ணி கொடுத்துட்டு தான் போவேன் அடம் முடிச்சு சைன் பண்ணாராமா. ஸ்டாஃபெல்லாம் சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷம்டா அப்படிங்கிறாரு. அவன் எதுக்கு அடம் பிடிச்சான்னு எனக்கு தானே தெரியும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஓகே நீ குட் ஜாப், நல்லபடியாக ஜாப் பண்ணி முடிச்சிருக்க. ஸோ என் பொண்ணை பற்றி எனக்கு தெரியும்னு பெருமையாக சொல்லிக்கிட்டு அன்றைக்கி சும்மா வீட்டில் அவரோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கூப்பிட்டு பார்ட்டி கொடுத்துட்ருக்காரு. அந்த பார்ட்டிக்கு இவங்களே இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளோட அதாவது உங்களோட அப்பா இருக்கார்ல, ஸோ அவர் தான் இன்வைட் பண்ணியிருப்பார். அப்போ வந்துட்டு தான் உள்ளே வராரு. வரும்போது வாப்பா நீங்கள் தான் அப்பா வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்பாவுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குன்ட்டு என்ன அனுப்பி வச்சாங்க அங்கிள் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப சந்தோஷம், வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு கவனிப்பு. நீங்கள் அப்போ தான் ட்ரெஸ் எல்லாம் போய் மாற்றிட்டு ஒரு மாதிரி நார்மலாக கேஷுவல் ட்ரெஸ்ஸில் வந்துட்டு வரீங்க. மேலேருந்து கீழே வரீங்க. வந்து பார்த்தா ஒரு மாதிரி சத்தமாக இருக்குது, என்ன இது அப்படின்ட்டு எட்டி பார்க்குறீங்க. பார்த்தா எல்லா ஆளாளுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு பேசிட்டு ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க பப்பு மாதிரி. அப்படியே கீழே போய் உங்களோட அம்மா கிட்ட, இது வீடா இல்லை கிளப்பா பப்பா, என்னம்மா இது, அப்பா ஏமா அப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கவும், விடுடா அவங்க ஏதோ ஒரு நாளைக்கு ஹாப்பியாக இருக்காரு, என்ஜாய் பண்ணிட்டு போட்டோம், எனக்கே ஒரு பிரச்சனை இல்லை, உனக்கு என்ன பிரச்சனை வேணா நீ போய் என்ஜாய் பண்ணு, எல்லாம் உனக்காக தான் அந்த பார்ட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்ககிட்டயே வந்துட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ நீங்களும் சாப்பிட்டுட்டு நான்லாம் என்ஜாய் பண்ண முடியாது, எனக்கு ஐடியா இல்லை, நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மேலே போகலான்னு போகிறீங்க. அப்போ பார்த்தா உங்களோட அப்பா கிட்ட, அங்கிள் இது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே உங்களோட அப்பா ஸ்டாப் பண்ணிவிட்டு, தம்பி காலையில் நீ என் பொண்ணு தான் இவ கூட தானே மீட்டிங் இருந்துச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு அப்படியே உங்ககிட்ட வந்து நின்றுட்டு, வா அங்கிள் என்னால் நம்பவே முடியல, அன்பிலீவபிள், ஆஃபீஸில் வேறு மாதிரி இருந்தாங்க, இங்கே ரொம்ப ப்ரிட்டியாக இருக்காங்க அப்படின்ட்டு ரொம்ப ஐஸ் வைக்கிற மாதிரி பேசுகிறாரு. நீங்கள் அப்படியே கையை கட்டிட்டு முறைச்சிட்டே நிற்கிறீங்க. ஸோ உங்களோட அப்பா, ஆமாம் என் பொண்ணு அழகாக தான் இருப்பா, ஆஃபீஸில் ஏன் நல்லா இல்லையா என்ன அப்படின்னு கேட்குறாரு. அங்கே ரொம்ப செம்மையாக இருந்தாங்க, அதாவது கிளாசிக்காக எப்படி சொல்கிறது, பர்ஃபெக்டாக இருந்தாங்க, இங்கே க்யூட்டாக இருக்காங்க, பர்ஃபெக்ஷன் வேறு க்யூட் வேறு. ஏன்னா எப்படி எல்லோரும் வந்துட்டு ஒன்றா பர்ஃபெக்டாக இருப்பாங்க எல்லா டைமும், இல்லைன்னா கொஞ்சம் க்யூட்டாக இருப்பாங்க, பட் உங்கள் பொண்ணு எக்ஸ்ட்ரீம் லெவல் அங்கிள், நிஜமாக நீங்கள் வந்துட்டு இப்படி ஒரு டாட்டரை வந்துட்டு இது பண்ணுறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். அதுவும் இல்லாமல் நான் வந்துட்டு அவங்க கொடுத்த அந்த இதில் எப்படி சொல்கிறது, அந்த அவங்க கொடுத்த அந்த மீட்டிங்கில் வந்துட்டு செம்ம இம்ப்ரெஸ் ஆகிட்டு தெரியுமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, நான் லைஃப்பில் எந்த மீட்டிங்கும் இப்படி அட்டன் பண்ணி இம்ப்ரெஸ் ஆகிட்டு உடனே சைன் பண்ணிட்டு வந்ததில்லைன்னா பார்த்துக்கோங்களேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பாவை வந்துட்டு நைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ உங்களோட அப்பாவுக்கு வந்துட்டு டேவை ரொம்ப பிடிச்சிருது. ஸோ இப்போ
உங்களோட அப்பா கிட்ட அங்கிள் தப்பாக எடுத்துக்கலண்ணா, நான் அவங்களே இங்கே இன்வைட் பண்ணிக்கலாம்ல, ஸோ பார்ட்டியாக அவங்களுக்காக தான் கொடுக்குறீங்க, அவங்களனா எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அஃப்கோர்ஸ் அவளுக்காக தானே பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு, ஃபைன் வா கம் ஜாயின் வித் அஸ் அப்படிங்கிறாரு. டாடி நான் போகிறேன் அப்படிங்கிறீங்க. வாடா ஏதோ நாளைக்கு தானே என்ஜாய் பண்ணுறோம், நியூ ஒர்க் ஸ்ட்ரெஸ்லேயே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு விட்டுறாரு. இப்போது நிறையா லேடிஸும் இருக்காங்க, ஜென்ஸும் இருக்காங்க. ஸோ எல்லோரும் டான்ஸ் ஆடி இருக்கிறாங்க, பாட்டு போடுங்கடான்னு சொல்லிட்டாரு. இப்போது டே வந்துட்டு அங்கிள் அப்படின்னு சொல்லவும், சொல்லு தம்பி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் உங்கள் பொண்ணு கூட டான்ஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு தையங்கள் மாதிரி லைட்டாக கேட்குறாரு. ஸோ உங்களோட டேடி எப்படி ஷாக் ஆகிட்டு பார்த்துட்டு இருக்காரு. அங்கிள் இல்லை உங்களுக்கு விருப்பம்னா ஓகே, நோ ப்ராப்ளம் அப்படிங்கிறாரு. தம்பி என்ன கேள்வி இது, நீங்கள் என்கிட்ட பர்மிஷன் கேட்கணுமா, அவங்க வந்துட்டு இனிமேல் நீங்கள் 2 பேரும் பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லவும், டேட் அப்படிங்கிறீங்க. இல்லைம்மா பிஸ்னஸ் பார்ட்னர். ஸோ நீங்கள் என்கிட்டலாம் பர்மிஷன் கேட்கவே வேண்டியதில்லை. ஸோ இந்த கம்பெனி அவளோடுது, அந்த கம்பெனி உங்களோடுது, ஸோ நீங்கள் 2 பேரும் என்ஜாய் பண்ணுங்கள், எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு அவர் போயிட்டு தனியாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. இந்த பக்கத்தே அப்படியே வந்து உங்களோட கையை பிடிச்சி டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் மரியாதை விடு அப்படிங்கிறீங்க. ஜஸ்ட் என் கூட டான்ஸ் மட்டும் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு உங்களை போட்டு நல்லா இழுத்து பிடிச்சி டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காரு. நீங்கள் நோனும் சொல்ல முடியல, அட் த சேம் டைம் ஆடவும் முடியாமல் வெளியில் இருக்கீங்க. ஸோ ஃபைனலாக இப்படி தான் அந்த பார்ட்டி முடியுது. அந்த பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லோரும் செம்மையாக ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பாதி பேர் எனக்கு ஒரு அளவுக்கு இருக்குது நான் போயிடுறேன்னு சொல்கிறவங்க கரெக்டு போயிருப்பாங்க. பட் இங்கே டேக்கு சுத்தமாக முடியல. அங்கிள் இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் இங்கே சோஃபாவில் படுத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உங்களோட டேடி இருந்துட்டு, என்ன தம்பி இப்படி கேட்குறீங்க, நீங்கள் போய்ட்டு ரூம்லேயே படுத்துக்கோங்க, என்னோடய ரூம்லேயே படுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பட் கெஸ்ட் ரூமும் இருக்கும்ல, உங்கள் ரூமா பரவாயில்ல அங்கிள் எங்கே படுத்துக்கிற அப்படின்னு சொல்லவும், ஸோ நீங்கள் தான்ட்டு கெஸ்ட் ரூம் கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஆமாம்ல ஓகேடாமா, நீ போய்ட்டு கெஸ்ட் ரூம் ரெடி பண்ணு, தம்பிக்கு ரெடி பண்ணி கொடு தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் இதுக்கும் நான் தான் போகணுமான்ட்டு போய்ட்டு வேண்டாம் வெறுப்பால் ரெடி பண்ணி கொடுக்குறீங்க. இப்போ உங்களோட அப்பாவும் சேர்ந்து மாட்டியாயிட்டாரு. சுற்றி முற்றி பார்த்தா எல்லோரும் ஆளுக்கு ஒரு பக்கம் கொஞ்சம் பேர் வந்துட்டு போயிருந்துருப்பாங்க. உங்களோட அப்பா ஹால்லேயே மாட்டியாயிட்டாரு. உங்களோட அம்மாவும் உங்களோட அப்பா கூட சேர்ந்து நிறைய ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு டான்ஸ் ஆடிருப்பாங்களா. ஸோ அவங்க 2 பேரும் மாட்டியாயாச்சு. எங்கன்னா அவங்கவுங்க ரூமுக்கு போயிட்டாங்க. இங்கே ஹாலில் டே மட்டும் தான் கிடக்குறாரு. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அது வேறு பெணாத்திட்டே இருக்காரு. ஸோ வேறு வழியே இல்லாமல் நீங்கள் அப்படியே அவரோட கொஞ்சம் அப்படியே தூக்கி விட்டு அவரோட கையெடுத்து உங்கள் ஷோல்டரில் போட்டு அப்படியே பிடிச்சிக்கிட்டு கெஸ்ட் ரூமுக்கு வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறீங்க. கூட்டி போயிட்டு அங்கே வந்துட்டு படுக்க வைக்கிறீங்க. அவரும் வந்துட்டு அப்படியே படுத்துட்டு தேங்க்ஸ் குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே தூங்கிடுறாரு. நல்லா மாட்டையாயிடுச்சு. நீங்கள் அப்படியே அவர் அங்கே படுத்ததுக்கப்புறமா போர்வை எடுத்து போட்டு விட்டுட்டு ஏசி கரெக்டாக அந்த டெம்பரேச்சரில் வச்சுட்டு தட் மீன்ஸ் கரெக்டாக எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி கரெக்டாக வச்சு விட்டுட்டு நீங்கள் டோரை க்ளோஸ் பண்ணலான்ட்டு போகிறீங்க. ஆனால் என்னமோ தெரியல, ஒரு செகண்ட் நின்று அப்படியே அவரை திரும்பி பார்க்குறீங்க. தூங்கிட்டுருக்காரு, க்யூட்டாக இருக்குது. என்னவோ தெரியல, போய் பக்கத்தில் உட்காந்துட்டு உங்கள் கன்னத்தில் கையை வச்சு அவரே பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியல. ஸோ இப்படி ஒரு மாதிரி மிக்சட் எமோஷனோட அவரே பார்த்துட்டு இருக்கிறதோட இந்த ஒன் ஷாட்டை இப்போதைக்கு நான் முடிச்சுக்கிறேன் டியர். ஏன்னா ஆல்ரெடி 1 hour ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக கொண்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் நிறையா வரும். ஸோ 2 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா என்னால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது வீடியோவை. அதனால தான் இப்போதைக்கு இந்த ஒன் ஷாட் நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த பார்ட் பிடிச்சிருக்குது அப்படின்னா சொல்லுங்கள். நான் வந்துட்டு இதை இன்னொரு பார்ட் வந்துட்டு போனஸ் பார்ட் மாதிரி போடுறேன், கண்டினியூ பண்ணுறேன். இல்லை இது ஓகே நார்மலாக தான் இருக்குது வேணாம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. போதுக்கா இதுவே போதுண்டா அப்படின்னு சொல்லிடுங்க. நான் வந்துட்டு இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ உங்களோட விஷ் தான். ஸோ இது நெகட்டிவாகவும் நான் முடிக்கல, ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கிற மாதிரி தான் முடிச்சிருக்கேன். ஓகேவா? உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். இதை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி நான் போடுறேன். ஸோ நான் போடுற ஐடியாவில் தான் இருக்கேன், அதனால கேட்குறேன். இல்லை வேணாம் போதுனாலும் ஓகே விட்டலாம். ஓகேவா? ஓகே. ஸோ ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆண்டடா சொல்லுங்க.